பக்கத்தில் உள்ள பார்த்து கை கொடுங்க போகலாம். நீங்கள் விசேஷித்தமானவர்கள் சொல்லுங்க போகலாம். ஆங்கிலத்தில் யூ ஆர் சோ ப்ரெஷியஸ். விசேஷித்தமான அப்படியே முறைச்சிங்கன்னு சொல்லக்கூடாது. விசேஷித்தமான சிரிச்ச முகத்தோடு சொல்லணும். ஒரு சிரித்துன்னு சொல்லுங்க போகலாம். நீங்கள் விசேஷித்தமானவர்கள் சொல்லுங்கள். விசேஷித்தமானவர்கள். வெரி குட். ஆண்டுடைய பார்வைக்கு நாம் விசேஷித்தமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக மடக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன்னா தேவனுடைய சாயலிலே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மற்ற மிருகங்கள், மச்சங்கள், ஊர்வன, பரப்பனை அதெல்லாம் இல்லை. தேவ சாயல கர்த்தர் நம்ம உருவாக்கியிருக்கிறார். ஸோ வி ஆர் ஸோ ப்ரெஷியஸ். எல்லாம் சத்தமாலையிலே சொல்லுங்க போகலாம். பத்தாது இப்போ தூங்குறவங்களாம் அதிலே சொல்லுவாங்க ஹல்லேலூயா. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே தேசங்களுக்கு நற்செய்தி, குட் நியூஸ் டு த நேஷன் என்ற ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி நமக்கு தேவனை தொழுது கொள்ள, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, தேவனோடு கூட ஐக்கியப்பட தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நிறையா கண்ட்ரியில் அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? ஆதி அப்போஸ்தல காலங்களிலே பார்க்கும்போது, முன்னாடி இருந்த காலங்களிலே கிறிஸ்துவை குறித்து மற்ற இடத்துல சொன்னாலுமே அவங்களுக்கு சிறை சேதம், ஜெயிலில் போட்டுருவாங்க, கொடுமையான தண்டனைகள். ஆனால் நம்ம விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக சத்தமாக அழிய சொல்லாமே. 4 நாள் பட்னியாக இருக்கிற மாதிரி இருக்குதே, இன்னும் ஒரு முறை சொல்லாமல் ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படி, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம அதில் கடந்து வரும்படி, கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் அருள் செய்யும்படியாக, இங்கிருந்து நம்ம வந்தவண்ணமாக கடன் செல்லாதபடிக்கு, நம்முடைய சரீரத்திலும் ஆத்துமத்திலும் ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதாக, தேவ அபிஷேகம் நம்ம அதில் கடந்து வரத்தக்கதாக எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? உன்னத ஆவியானவர் நம்மதில் அசைவாட போகிறபடியா, இன்றைக்கு அநேகரை சுகமாக்க போகிறபடியினாலே, தேவன் பிரத்யட்சமாய் நம்மதில் இறங்க இருக்கிறபடியாலே நம்ம எல்லாரும் கரலை தட்டி தேவன் நன்றி செலுத்தலாம். தேவனுடைய அபிஷேகம் ஹல்லேலூயா. தேவ வல்லமை கடந்து வருவதாக, சுகமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக, இருதயங்களை மாற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீங்க பேசுங்க டாடி, நாங்கள் கேட்கிறோம். நீங்களே பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை தொட போகிறார். ஆண்டுடைய தொடுதலை நீங்கள் உணர போகிறீங்க. உங்களுடைய கட்டுகள் மாறப்போகிறது. சுகத்தை கர்த்தர் அருள் செய்ய போகிறார். ஆனால் அந்த விசுவாசத்தோடு இருங்கள். கடைசி ஜெப நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்பதற்கு மேலான திருப்பங்களை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேகமாக 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை சண்டை போடாமல் யாராவது தெளிவாக வாசிக்கும் பாலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். நல்லா கவனிங்க. ஒரு மழை வரப்போகுதுன்னா இல்லையா? இப்போ பேரணாம்பட்டில் கடைசி எப்போ மழை வந்துச்சு பாஸ்டர்? 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும், மண் வாசனை. அப்போ மண் வாசனை வருதுன்னா என்ன அர்த்தம்? மழை வருதுன்னு இருக்கும். வானத்தில் பார்க்கும்போது தும்பி அந்த சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற தும்பி சுத்துதுன்னு பார்த்தா என்ன வரும்? மழை வரும். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் இல்லையா? அந்த மண் வாசனை வரும்போது, மழை வரப்போது, வெளியே காஞ்சிருக்கிற துணியெல்லாம் எடுத்துனவா உள்ளோ அப்படின்னு வீட்டிலேருந்து ஒரு தாய்மாருடைய குரல் கேட்கும் இல்லையா? அம்மா சொல்ல, டேய் என்ன உட்காந்து டிவி பார்க்குற போடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மண் வாசனை வரும்போது மழை வரப்போகுது. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் மிருக ஜீவன்கள் கொஞ்ச நாளில் சாக போகுது. ஏன்னா தண்ணி இல்லை.
அப்போ எல்லாரும் கர்த்தரிடத்துல போய் முறையிடுறாங்க. அப்ப கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். ஏன்னா மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு காத்தடிக்கும் இல்லையா, ஒரு அருமையான ஒரு காத்தடிக்கும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரால் ஆகும். இது தேவனுடைய பார்வைக்கு லேசான காரியம், அற்ப காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம்பரிமாருள்ள இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பள்ளத்தாக்கு போல ட்ரைனஸ், அப்படியே வெறுமனே ட்ரையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யோசிப்போம், என்னோட வாழ்க்கையில என் வாழ்க்கை துளிர்க்காதா, என்னோட பிஸ்னஸில் ஒரு வெற்றி கிடைக்காதா, ஒரு ப்ராஃபிட் கிடைக்காதா, நான் படித்து கொண்டுக்கிற அந்த படிப்பில் நான் நல்ல மார்க்கை வாங்க மாட்டேனோ, எனக்கு நல்ல எத்தனையோ எங்கள் பெற்றோர்கள் நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறாங்க, மாப்பிள்ளைங்க வரவங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேர் மாப்பிள்ளை கூட யோசிக்கலாம், இந்த பொண்ணு எனக்கு வானான்னு சொல்லிடுச்சு, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவ்வளோ கேவலமாடா நான் இருக்கிறேன், ஒரு பொண்ணு என்ன வானான்னு சொல்லிடுது அப்படின்ட்டு. அதே மாதிரி பெண் பார்க்கறவங்க கூட அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ ஒரு விரக்தியான சூழ்நிலை நம்மளோட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காணப்பட்டாய். there is no evidence in the sky. ஒரு கரு மேகம் இருப்பதை கூட நீ பார்க்க மாட்ட, மழை துளிர் வரதை பார்க்க மாட்ட, மெல்லிய அந்த காற்று வருவதை காணப்பட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காற்று எந்த பக்கம் வந்து வீச நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கோழி மாதிரி மேலே போட்டு ஒரு அம்புக்குறி வச்சுருப்பாங்க. ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா அந்த பக்கமாக அப்படி திரும்பும். அப்போ எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும், ஓ காற்று அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் காற்று எந்த பக்கம் வருது நமக்கு தெரியாது. மழையும் வராது. மழை வந்தால் தானே இடங்கள்லாம் நிறைய இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ இந்த வசனத்தில் என்ன கர்த்தர் நமக்கு உணர்த்துறான்னா, there is no hope in your family. உன்னுடைய வாழ்க்கையில துளி கூட ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நீ காணப்படுகிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காணப்பட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் ஏற்ற காலத்தில் கொடுப்பேன் மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது highly impossible for the human. இன்னைக்கு மனுஷரால் அது மிக கடினமான காரியம், ஆனால் கர்த்தருக்கு இது லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், அவர் அற்புதத்தின் தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் is a miracle working God. Even at 12th hour, even at 24th hour, Jesus can perform wonders in our life. 12வது மணி துளிகளிலும் 24வது மணி துளிகளிலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்ய அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவர் செத்து போன தெய்வம் அல்ல. அவரை அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அப்படியே இருக்கவில்லை. இன்னைக்கு காந்தி இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார், அவர் மரித்தார், அவர் எழுந்திருக்கவில்லை. நேரு மரித்தார், எழுந்திருக்கவில்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மரித்தார்கள், எழுந்திருக்கவில்லை. பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், எழுந்திருக்கவில்லை. காரணம், அவர்கள் எல்லாம் ஹியூமன், மனிதர்கள். நாசில சுவாசம் இருக்கிற மனுஷன் நம்பாதன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் தேவனோ, அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிருள்ளவராயிருக்கிறேன். இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளும் மூடப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறது. இன்னைக்கு வறுமையில கஷ்டமா இருக்கிறவர்கள் மணல் போட்டு அந்த கல்லறை மூடி விடுகிறார்கள் இல்லையா. மேலே ஏதாவது சின்ன ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க கல் போட்டு மேலே மூடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்க சிமெண்ட் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க என்ன டைல்ஸ் போடுறாங்க. இன்னும் வசதியாக இருக்கிறவங்க மார்பிள் போடுறாங்க. இன்னும் வசதியாக இருக்கிறவங்க அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி கூட என்ன பண்ணிடுறாங்க, அந்த கல்லறையை அலங்கரித்து மிக அழகாக கட்டுகிறார்கள். ஆனால் இயேசுனுடைய கல்லறையோ அவர்கள் உறங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுனுடைய கல்லறை மாத்திரமே உலகத்தில் திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது என்னடா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறார். I am always with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே. உன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, உன்னுடைய கண்ணீர்கள் மத்தியிலே, உன்னுடைய வியாதிகள் மத்தியிலே, உன்னுடைய மரண போராட்டங்கள் மத்தியிலே, உன் தற்கொலையை செய்து கொள்ளலாம் நினைக்கிற அந்த சூழ்நிலையிலும் I am with you என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத என்று கர்த்தர் சொல்கிறார். 366 முறை வேதத்திலே பயப்படாத என்கிற வார்த்தை கர்த்தர் பரிசுத்தவான ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வருஷத்துல எத்தனை நாளுமா?
365 லீப் வருஷம் வந்தால் ஒன்று குட்டி போடும் இல்லையா, ஒரு நாள். அப்போ 366. அப்போ 366 நாளுக்கும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத மகன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு எங்கள் ப்ரேயர் குரூப்பில் இருந்த பிரதர் சதீஷ்னு ஒருத்தர், அவர் ஜீசஸ் கால்ஸ் எவாஞ்சலிஸ்ட். அவர் நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள ஒரு மனுஷன். அநேக கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டார். ஒரு சமயம் டாக்டர் பால் தனகரன் மீட்டிங்கு ஒரு பகுதியில் நடக்கும்போது அந்த ஜீசஸ் கால்ஸில் எவாஞ்சலிஸ்டாக ட்ரைனிங் எடுத்த எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு வாலண்டியர்ஸாக நிற்க வேண்டும். ஜெப நேரத்தில் நிறைய பேர் ப்ரேயருக்கு வருவாங்க. அவங்கள சில பேர் பேய் அசுத்தாவி அவளை விட்டு கடன் செல்லும் போது கீழே விடுவாங்க, வியாதியில் விடுவாங்க, அனாயிண்டிங்கில் விடுவாங்க. அவளை தாங்கி பிடித்து அவளுக்கு செபித்து அனுப்புவதற்காக இந்த வாலண்டியர்ஸ் கூடுவாங்க. அப்படி இந்த பிரதர் சதீஷ், அவர் என்னோட இவ்வளோ உயரமாக இருப்பார், நல்ல வைராக்கியமுள்ள சகோதரன். அவர் ஒரு டாக்டர் பால் தனகன் மீட்டிங் போயிருந்தார். அப்பொழுது ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறாங்க. ப்ரேயர் நேரம் வந்துச்சு. இவர் முதல்ல போய் நின்ட்டார். இவரை கடந்து நிறைய பேர் முன்னாடி போய் நின்ட்டாங்க. அப்போது பால் தனகரன் ஐயா சொல்கிறான், இன்றைக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு மடங்கி இருக்கிற எலும்பை கர்த்தர் நிமித்த போகிறார். கூணாக இருக்கிற எலும்புகளை கர்த்தர் நிமிர போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ற சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறார்னு சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு ஆச்சரியம். சதீஷ் பிரதருக்கு, கூண் எப்படி நிமிரும்? ஏசாமி நிமித்தினாரு, ஆனால் இப்போ எப்படி நிமிரும்? அவருக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட், நான் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்று அவர் நின்று கொண்டு சோதனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது யாரோ ஒரு வாலிபன் அவரை இடித்து கொண்டு அப்படி போனாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஆள் காணோம். பார்த்தா கூனோடு கூட ஒரு நடந்து அப்படியே குனிந்து போய் கொண்டிருக்கிறாராம். ஸோ இவருக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி, அவர் எப்படி ஆண்டவர் சுகமாக்குறார் நாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நேக்கிறாராம் ஜெபத்தோடு. அப்போது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், இனி பரிசுத்தாவின் இறங்கி கொண்டிருக்கிறார், அற்புதம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது, அக்செப்ட் த ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கட்ட 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 கட்டன்னு ஒரு சவுண்டு. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த கூன் அப்படியே நிமிர்ந்ததான். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் அற்புதத்தின் தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதமான காரியங்களை, அவர் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்றுமே இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 முதல் 11 முடிய வசனங்களை நாம் வீட்டில் வைத்து பார்க்கும் பொழுது அதில் திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய போதனைகளை கேட்கும்படி கெனசரேத்து கடல் அருகே நெருங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது இயேசு சீமோன் படகில் ஏறி போதகம் பண்ணினார். போதகம் முடிந்த பின்பு சீமோனை நோக்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றான். சரி, ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அந்த இரவு முழுவதும் சீமோன் பேதுரு என்ன பண்ணா? வலையெல்லாம் போட்டான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் சீமோன் பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே ராத்திரியெல்லாம் நான் வலையை போட்டேன், தூக்கமே எல்லாம் வலைய போட்டேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, எனக்கு எப்படியாவது மீன் வலையில சிக்கிற மாதிரி உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. ஆனால் அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட ஏக்கம், அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட அங்கலாய்ப்பு, அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட நீ மீன் கிடைச்சாதான் அடுத்த நாள் அவருடைய குடும்பத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்ததுனாலே அந்த போதகம் பண்ணி முடித்த பிறகு பேதுருவை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குதோ, ஒரு 5 நிமிஷம் ஜபிக்கலாம், 10 நிமிஷம் ஜபிக்கலாம். ஆனால் கர்த்தர் நான் சொல்கிறான், நீ ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. உன்னோட விசுவாசம் லகுவாக இருக்கலாம், இன்னும் கோ இன் டீப். வேதம் வாசிக்கிறது ஒரு 5 வசனம் தான் வாசிக்கிற, 10 வசனம் தான் வாசிக்கிற. கோ இன் டீப் இன் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆழத்தில் நீ போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னோட விசுவாச வாழ்க்கையில் இன்னும் ஆழத்தில் நீ போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் ஆழத்தில் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவன் இல்லையா? அப்போ ஜபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஒரு படி ஜபிக்கலாம். தப்பு பண்றவங்க இன்னும் தப்பு, அப்படியா? இல்லை. ஆண்டவர் பரிசுத்தவான்.
அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் தான் கிறிஸ்துவை உடையவர்களாய் இந்த சமுதாயத்தில் காணப்பட முடியும். அப்போ மற்ற ஜனங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேணும்னா கிறிஸ்துவனுடைய குவாலிட்டிஸ், அவருடைய தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பேதுருவை அவர் கேட்கவில்லை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று அவர் கேட்கவில்லை. பேதுரும் ஐயா எனக்கு உதவுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனாலும் பேதுருடைய உள்ளான அந்த ஏக்கங்கள், ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டனே, ஒரு மீன் கூட கிடைக்கலையே என்ற அவனுடைய ஏக்கங்கள், அவருடைய அங்கலாய்ப்புகள், அவருடைய மன குமரல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், கோ இன் டீப், இன்னும் சற்று ஆழமாக போயிட்டு வலையை போடுங்கள் என்றார். அப்போ ஆண்டவர் பாருங்க, he wanted to help Peter. பேதுருக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உதவி செய்ய இந்த மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். என் மகள் எவ்வளோ உடைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். இனி கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டாரா? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் அப்படியே சறுக்கி வழிக்கு வந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என்னை தூக்கி நிறுத்த மாட்டாரான்னு ஒரு அங்கலாய்ப்பு கூட வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வில் சேஞ்ச் யுவர் லைஃப் டுடே மை டியர் சன், மை டாட்டர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேதுருவை பற்றி நம்ம யோசிப்போம் என்றால், இஸ் எ ஃபிஷர்மேன், அவர் வந்து மீன் பிடிக்கிறவர். இப்போ இந்த இடம்லாம் நம்மளை சுற்றி கடல் இருக்குது வச்சுங்க, இல்லையா? நம்ம எல்லாம் மீனவர்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நீச்சல் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். எனக்கு கூட ஒரு முறை என்சிசி கேம்ப் போகிறதுக்கு முன்னாடி நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சங்கர், அவனை அழைத்து கொண்டு, ஏய் உனக்கு தெரிஞ்ச இடத்துல போனால் நம்ம 2 பேர் நீச்சல் கற்றுக்கலான்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணால் ஒரு இடத்துக்கு அப்படியே ஒரு வில்லேஜ் பக்கம் கூட்டு போனால் பெரிய கிணறு, இந்த வயல் நிலத்தில் எல்லாரும் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் உள்ள டைவ் வச்சுருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா எங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் இடுப்பில் ஒரு கயிறு, என் ஃப்ரெண்டு இடுப்பில் கயிறை கட்டி குதினாங்க. எனக்கு கை காலம் கடை அவன் குடிச்சிட்டான், என் ஃப்ரெண்டு குடிச்சிட்டான். குடிச்சிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து காலை எட்டி உத கையை இது பண்ண சொன்னால் அவன் பண்ணிட்டான். இந்த கிணத்தினுடைய இதுலேருந்து அங்கே போயிட்டான். அங்கே போயிட்டு என்ன பார்த்து, டே குதிரான்னா, எனக்கு கடை கை காலம் நடுங்குது. தண்ணி பார்த்தோன்னே குதிரானோன்னு வானான், குதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் மொல்லமாக இறங்கி இப்படி போனேன். புடுன்னு உள்ளே போயிடுச்சு தண்ணி. வெளியே மேலே அப்படி வந்து லபன்னு கத்தனை பாருங்க. ஜனங்க வாயில் இருக்கிற ஜனங்களும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு என்னையா அந்த எடியா அந்த பையன் அப்படின்னாங்க. எனக்கு கற்றுக் கொடுன்னு நினச்சவங்களாம் என்னை முறைச்சி பார்த்தாங்க. உன்னை நீச்சல் கற்றுக்கணும் தானே சொன்னேன், என்ன ஏன் கத்துற அப்படின்னு. நான் சாரி, நான் மன்னிச்சிங்கண்ணா, அடுத்த முறை நான் கத்த மாட்டேனா அப்படின்னு. அடுத்த முறை அதே பண்ணான், அதே உள்ளே போயிட்டு வெளியே வந்த லெவலுங்க, உனக்கும் நீச்சலுக்கும் செட் ஆகுது, வெளிப்படா அப்படின்ட்டாங்க. நான் தூரத்துலேருந்து மற்றவங்க டைவடி இதை மட்டும் முறைச்சி பார்த்துருந்தேன். பிரியமான தேவஜனமே, அந்த பீட்டர் அந்த கடலில் 1/2 கிலோமீட்டரில் போனால் என்ன விதமான மீன்கள் கிடைக்குன்னு அவனுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் என்ன விதமான மீன்கள் கிடைக்குன்னு தெரியும். உனக்கு என்ன மீன் இஷ்டம்? சும்மா சொல்லு. அங்கிள் எனக்கு பீஃபை தவிர்த்து வேறு எதுவுமே பிடிக்காதே இல்லை. உனக்கு என்ன மீன் இஷ்டம்? சும்மா சொல்லு, சொல்லுங்க. ஃபிஷ்ஷை தான் சொல்கிறேன். என்ன மீன் இஷ்டம்? சும்மா சொல்லு, பேர் சொல்லு, சொல்லுமா. சங்கரா மீன், இன்னொருத்தருக்கு நெத்திலின்னுவாங்க, இன்னொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஐலான்னுவாங்க, ஷீலான்னுவாங்க, அப்புறம் நல்ல காஸ்ட்லியான மீனெல்லாம் சொல்லுவாங்க, வவ்வால்னுவாங்க, இல்லையா? ஆனால் பீட்டருக்கு தெரியும் 5 கிலோமீட்டர் போனால் என்ன மீன் கிடைக்கும், 10 கிலோமீட்டர் உள்ளே போனால் என்ன மீன் கிடைக்கும் தெரியும். அப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட் பீட்டருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் மெனி ஃபீல்டு. நான் வந்து படிப்பில் வந்து சும்மா ஜீனியஸ், என் கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு, என் கல்லூரியிலே நான் தான் ஃபஸ்ட்டு, என்ன மாதிரி படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினச்சிருந்தா யூ ஆர் ஜீரோ. பேதுருக்கு எனக்கு எல்லாம் தெரியும், புரியுதா, எல்லா இடத்துலையும் அனுபவம் உள்ளவன். ஆனாலும் அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஃபீல்டு நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். நான் தாழ்மை உள்ளவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இல்லையா? தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரா? அவனை உயர்த்துகிறார், கிருபை அளிக்கிறார்.
பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா காரியங்களிலும் நமக்கு எந்தெந்த கிருபை காரியங்கள் தேவன் கொடுத்தாலும், ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும், தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட பீட்டருக்கு உலக ஞானம் அனுபவங்கள் இருந்தாலும் கூட அவைகள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. எப்பொழுது அந்த அற்புதம் நிகழ்ந்தது என்றால், when he started obeying the word of God. லூக்கா 5:5 சொல்லுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோமோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லாமே, கரங்களை தட்டலாமே. வெரி குட். 2வது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, when he obeyed the word of God. எப்பொழுது ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன், வலையை போடுகிறேன் சொல்லிட்டு அப்படி அவன் கீழ்ப்படிந்தானோ அப்பொழுதுதான் அந்த வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தான் என்று வேதம் சொல்கிறது. 2 படகுகள் அமிழத்தக்கதாக அற்புதங்களை கர்த்தர் செய்து முடித்தார். நம்முடைய வேதத்தை வாசிக்க, இன்னைக்கு யாரெல்லாம் வேதத்தை வாசிக்காம வந்தீங்க கரண வயத்துக்கு போகலாம். சும்மா நீ நான் வாசிக்கல பிரதர், நான் வாசிக்கல. சரி, ஒரு காரியம், இன்னைக்கு நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு உனக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படியோ அதை அப்படி கிளி ஜோஷம் மாதிரி வாசிக்கக்கூடாது இல்லையா? கிளி ஜோஷம் தெரிய ஞாபகம் தான். பைபிளோட மூடிட்டு, ஆண்டவரே நான் டியூட்டிக்கு டைம் ஆச்சு, பைபிள் வாசியத்துக்கு நேரம் இல்லை, நான் இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மேலே கை வச்சு ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரே அந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும் இயேசு நாமத்தில் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை டக்குன்னு திறந்து கண்ணை மூணு ஒரு வசனத்தை வைப்போம். யூதாஸ் 4 கொண்டு செத்தான்னு வரும். ஐயோ ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் சாவு பற்றியெல்லாம் வருது, அவன் தான் செத்து போனான், நான் ஏன் சாகணும், வானாண்டவரே இன்னொரு வசனத்தை தாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அப்படி சொன்ன உடனே இன்னும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அந்தபடியே நீயும் செய்யணும் ஒரு வசனம் இருக்கும். இன்னாண்டவர் அவன் தான் செத்தான், நான் ஏன் சாகணும்னு அடுத்த வசனம், செய்வதை சீக்கிரமாய் செய். இது வந்து கிளி ஜோஷியம் வாசிக்கிற மாதிரி வேதத்தை வாசிக்க கூடாது. புரியுதா? சில பேர் வந்து வேகமாக அருமையான பாஸ் ஹாப்பி ஐயா வந்து கிறிஸ்மஸ் டைமில் இந்த கேலண்டர்லாம் கொடுப்பார், வீடு வீடாக வந்து கொடுப்பாங்க இல்லையா, கேரடான்ஸ் பஜனை வந்து. அப்போ அந்த வசனம் மட்டும் தான் போதும். அந்த வசனம் இன்னைக்கு என்ன தேதி அங்கே கை வச்சு அதை முறைச்சி பார்த்து வசனத்தை ஜோ மட்டும் போயினேந்துருது. ஆனால் நம்ம ஆண்டவரத்தில் என்ன கேட்குறோம், ஆண்டவரே வானம் திறந்து கூரையை பிச்சுக்கின்னு எனக்கு ஆசீர்வாதத்தை கொட்டுங்க ஆண்டவரே. அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. கொட்டுங்க ஆண்டவரே. எப்படி கொட்டுவார்? நச்சுன்னு தான் தலையில் கொட்டுவார். வேதத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. வேதத்தை வாசித்தா ஆண்டவரோடு கூட பேசுவார். இது ஒன் சைடு ட்ராக் மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் பைபிள் மாத்திரம் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. சிலர் ஜெபம் பண்ணாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க இல்லையா? இது ரெண்டுமே ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக கர்த்தருக்குள்ள ஓடணும்னா, எல்லா எதிர்நீச்சல் எல்லாம் கடந்து ஓட வேண்டும் என்றால், பிசாசின் கிரிகளுக்கு மத்தியில் ஓட வேண்டும் என்றால், எதிர்ப்புகள் மத்தியில் ஓட வேண்டும் என்றால், பொறாமையுள்ள மக்கள் மத்தியில் ஓட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டுமே அவசியம் தேவை. புரியுதா? வேதத்தை நம்ம மறந்துட்டா, வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தாய் ஆகையால் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் எங்கே சுவிட்ச் போட்டால் எந்த ஃபேன் ஓடுன்னு தெரியும். இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே இருக்கிற ஃபேன் ஓடுது இல்லையா? நான் கிரிக்கெட்டில் ஒரு முறை கண்ணாடி போட்டுருந்தேன். கிரிக்கெட்னா பைத்தியம். 9th 10th படிக்கும்போது ஒரு பால் வந்து பவுன்சராக வந்துச்சு, இங்கே அடிச்சிச்சு, இந்த சைடு அடிச்சிச்சு. இங்கே இருக்கிற கண்ணாடி உடையவே இல்லை, ஆனால் இங்கே இருக்கிற கண்ணாடி துக்குன்னு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு வாரமாக யோசிச்சிருந்தேன், இங்கே தான் அடிச்சிச்சு, இங்கே இருக்கிற கண்ணாடி தானே உடையணும். இங்கேயும் அது ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன், ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கில் ஒன்று இருந்துச்சு கேள்விப்பட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே கை வச்சா நீ ஆண்டவர் பக்கம் திரும்பன்னு ஆண்டவருக்கு தெரியும். புரியுதா? இன்னைக்கு பெற்றோர்கள் உடைய குழந்தைகளுக்கு சுகவீனம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே அந்த ஜுரம் எனக்கு வரட்டும், ஆண்டவரே அந்த வியாதி எனக்கு வரட்டும், என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் அழுது நிற்போம். குழந்தை தூங்குறானா, மூச்சு விடுறானா, தொட்டுக்கிட்டெல்லாம் கூட பார்ப்போம். ஒரு பயம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லவ். ஆண்டவருக்கு தெரியும் நீ வேதத்தை மறந்தாய் ஆகிய உன் பிள்ளைகளை மறப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நம்ம வளர்க்கிற பிள்ளைகளாக, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 32:10 பார்ப்போம் என்றால், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு,
கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய நம்பிக்கை மனுஷனே அல்ல, தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கை, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, என்னுடைய திருச்சபையில் இந்த காரியத்தை செய்வேன் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நீ செய்ய வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன். லார்ட், ஐ எம் ஹெல்ப்லெஸ். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஐ எம் ரிஜெக்டட் இன் மை ஃபேமிலி. என்னுடைய குடும்பத்தில் நான் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன். என் குடும்பத்தில் நல்லா படித்து நல்ல நிலையில் இருந்தாங்க, நான் தான் கீழே பின்தங்கி இருக்கிறேன்ப்பா. ஆனால் நான் உண்மை நம்பி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும் என்று சொல்லும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34:10 விடாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாஸ்டர் ஹாப்பியினுடைய கரங்களிலே ஆண்டவர் அநேக விதமான ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அவர் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய கரங்களில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது வச்சுங்க. ஒவ்வொருத்தராக வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ளே நெருங்கி ஜீவிக்கும் போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் மட்டும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் விதமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும், கொஞ்சம் விதமான காரியங்கள் வரும். அதே மாதிரி கர்த்தர் சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன்